வணக்கம். தினம் ஒரு டிஷ், அதில் டிஷ் நம்பர் 20. இது மேங்கோ சீசன் அப்படிங்கிறதுனால மாம்பழத்தில் எப்படி கேசரி செய்யலாம் அப்படிங்கிற வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது. நானும் ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணேன். இந்த கேசரிக்கு 1 கப் அளவுக்கு மாம்பழம், 1 கப் அளவுக்கு ரவா, 1 கப் அளவுக்கு சர்க்கரை, 3 ஈக்குவலான ப்ரொப்போர்ஷன். அதுக்கப்புறம் முந்திரி கொஞ்சம், திராட்சை கொஞ்சம், நெய் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு போதும். இந்த அளவுக்கு மெஷர்மெண்ட்டு தான் நமக்கு தேவையான பொருட்கள். இப்போ வந்து ஒரு கடாயில் நீங்கள் முதல்ல அந்த நெய்யில், அது வந்து 1/4 கப்பு நெய்யில் ஒரு 2 ஸ்பூன் மட்டும் நீங்கள் எடுத்துக்கிறீங்க. முன்னாடி அந்த 2 ஸ்பூனை ஊற்றிட்டு அது நல்லா காஞ்சி சூடானதுக்கப்புறமா முந்திரி பருப்பு நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா திராட்சையை நம்ம அதில் சேர்க்கணும். திராட்சை வந்து பலூன் மாதிரி ஆனோடனே அதை தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அந்த நெய் வந்து அந்த கடாயில் கொஞ்சம் தங்கி இருக்கும், அதை வடித்து எடுத்துருங்க. அந்த நெய்லேயே நம்ம ரவாவை போட்டு வறுக்க போகிறோம். அந்த 1 கப் ரவாவை நல்லா வறுக்கணும். அதே நேரத்தில் கலர் மாறக்கூடாது, கருகாமல் பக்கத்துலேயே கவனமாக இருந்து, ஏன்னா ரவா வந்து ஒரு 2 நிமிஷம் விட்டாலே போதும், டக்குன்னு கருகிரும். அதனால் அதில் கவனமாக இருந்து நல்லா வறுக்கணும். வறுக்கும்போது பொறன்னு ஒரு கிறிஸ்பியாக நீங்கள் வந்து தொட்டு பார்க்குற ஒரு கிளிப்பிங் நான் காட்டுவேன். அப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு உதிரியாக இருக்கிறது தெரியும். இப்போ 1 கப் ரவாவுக்கு அதே கப்பில் 2.5 கப்பு நான் தண்ணி ஊற்றுறேன். தண்ணி ஊற்றிட்டு 1 ஸ்பூன் அந்த நெய்யிலேருந்து இன்னும் 1 ஸ்பூன் எடுத்து அதில் சேர்த்துருங்க. அதே மாதிரி ரிஃபைண்ட் ஆயில், குக்கிங் ஆயில் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துருங்க. கொஞ்சம் சால்ட் போட்டுக்கோங்க. இதெல்லாம் வந்து அந்த தண்ணி கொதிச்சிட்ருக்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரவா வந்து தொட்டு பார்க்கும்போது கிறிஸ்பியாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருக்கும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. அதில் நீங்கள் இந்த ரவாவை சேருங்க. நீங்கள் ரவாவை சேர்க்கும்போது முன்னாடிலாம் நாங்கள் கேசரி பண்ணும்போது சரியாக பண்ண தெரியாமல் அப்படியே கட்டி தட்டியாக இருக்கும். ஆனால் நீங்கள் நல்லா வறுத்துருந்தீங்க. அதே மாதிரி தண்ணியும் நல்லா கொதிச்சிருந்தது. நான் சொன்ன அந்த ப்ரிப்ரேஷன் அளவு கரெக்டாக இருந்ததுன்னா ரவா வந்து கட்டி தட்டி ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீங்கள் கொஞ்சம் கிளறினோன்னே நல்லாயிடும். திக்கானதுக்கப்புறம் வெந்துருச்சு ரவா அப்படிங்கும்போது நீங்கள் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டுருங்க. ஒரு 2 மினிட்ஸ் அப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் மூடியை திறந்து திரும்ப கிண்டினீங்கன்னா நல்லா வெந்திருக்கிறது தெரியும். ரவா வெந்ததுக்கப்புறம் தான் சர்க்கரையை நம்ம சேர்க்கணும். நீங்கள் முன்னாடி சர்க்கரையை சேர்த்துட்டிங்கன்னா ரவா வேகவே வேகாது. 1 கப்பு தான் நான் மெஷர்மெண்ட் சொன்னேன். 1 கப் ரவாவுக்கு 1 கப்பு சர்க்கரை போதும். நார்மல் கேசரி பண்ணிங்கன்னா நீங்கள் 1.25 கப்பு நீங்கள் சேர்த்துக்கணும். இப்போ நம்ம மாம்பழம் சேர்க்க போகிறோம், அந்த ஸ்வீட் வேறு இருக்குங்கிறதுனால அதை சேர்த்துட்டு அப்பப்போ கிண்டும்போது நான் ஏற்கனவே வச்சுருக்கிற அந்த பேலன்ஸ் நெய்யில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து அப்படியே ஊற்றி கிண்டிகிட்டே இருங்க. ஒரு பதம் வரும், அதாவது நல்லா ஓரளவுக்கு வெந்துருச்சு ரவாவும் சரி. சுகர் போட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் 4 மினிட்ஸ் போதும். அந்த அளவுக்கு வந்தோடனே மாம்பழத்தை நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அல்ஃபோன்சா மாம்பழம் மாதிரி நல்ல ஸ்வீட்டாக, இமாம் பசந்த் இந்த மாதிரி வெரைட்டியாக இருந்தால் நமக்கு வந்து கலர் நல்லா ஆரஞ்சாக இருக்கும். இது நான் வந்து பங்கனப்பள்ளி தான் சேர்த்துருக்கேன். அதோட ஸ்வீட்னஸ் வந்து கொஞ்சம் மாடரேட்டாக தான் இருக்கும். நீங்கள் அதை போட்டு நீங்கள் கிண்டும்போது நேச்சுரல் கலர் தான் இப்போ நீங்கள் பார்க்குறது. நம்ம கேசரி பவுடர்லாம் போடவே தேவையில்லை. அப்புறம் பேலன்ஸ் இருக்கிற நெய்யையும் அப்பப்போ ஊற்றி நீங்கள் நல்லா கிண்டுங்க. கடாயில் ஒட்டாமல், இது நான்ஸ்டிக் கடாய் கிடையாது, இரும்பு கடாய் தான் நான் யூஸ் பண்ணுறேன். நான் நான்ஸ்டிக் பொருட்கள் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ அதனால் இந்த கடாயில் ஒட்டாமல் ஓரளவுக்கு வரும். அப்போது நம்ம முந்திரி பருப்பு, திராட்சை வறுத்து வச்சுருக்கிறதெல்லாம் சேர்த்து ஏலக்காய் பவுடர் கொஞ்சோண்டு போட்டுக்கிட்டிங்கன்னா நல்ல மணமாக இருக்கும். நேச்சுரலான மாம்பழ டேஸ்ட்டோட, மாம்பழ அந்த ஃப்ளேவரோட இந்த கேசரி வந்து செம்மையாக இருந்தது. ரொம்பவே நல்லா இருந்தது. இது கிட்டத்தட்ட 1 கப்பு ரவா போட்டிங்கன்னா அதில் வந்து கேசரி வந்து ஒரு 8 பேர் 9 பேர் சாப்பிடலாம், அந்த அளவுக்கு வருது. நீங்கள் இந்த அளவை வந்து நீங்கள் உங்கள் வீட்டு தேவைக்கு தகுந்த மாதிரி குறைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் போட்டு அதை ஒரு மோல்டு மாதிரி போட்டு ஒரு ப்ரெசன்டேஷன் சூப்பராக, இல்லை கப்பில் நீங்கள் தனித்தனியாக முந்திரி பருப்பு வச்சு சர்வ் பண்ணலாம். சூப்பராக அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது உங்களுடைய ஸ்கில்லை பொறுத்தது. இது வந்து இந்த சீசன் முடியறதுக்குள்ளார நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லா இருந்தது. ஐ சஜஸ்ட் யூ. அதுக்கப்புறம் கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா அந்த ஒரு மாதிரி கேக் மாதிரியும் இருக்கும். நம்ம ரிஃபைண்ட் ஆயில் சேர்க்கறதுனால இந்த டெக்ஸ்சர், அதாவது இது வந்து நாளைக்கு மறுநாள் வச்சு சாப்பிட்டாலும் சரி இந்த டெக்ஸ்சர் மாறவே மாறாது, அதே அளவுக்கே இருக்கும். அதுக்காக தான் அந்த ஆயில் சேர்க்குறது. இதை ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.